சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நடந்தது ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை இனிமேதான் ஸ்டார்ட் ஆகுது. உங்க அண்ணனுக்கு இருக்கிற புத்தி தானே உங்களுக்கும் இருக்கும். ஒரு தடவை என்ன 1000 தடவை சொல்லுவேன், உங்க அண்ணன் அன்ஃபிட் அன்ஃபிட் அன்ஃபிட், எதுக்குமே தகுதி இல்லாதவர். சௌந்தர்யா, இன்னும் தூங்கலையா? சௌந்தர்யா, சௌந்தர்யா, இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. கனவா இருந்தா மறந்துடலாம், நிஜமாச்சே எப்படி மறக்க முடியும்? எங்க அண்ணனும் நானும் எப்படிலாம் அசிங்கப்பட்டோன்னு பாத்தீங்கல்ல. உங்க தங்கச்சி எப்படிலாம் பேசினாங்கன்னு கேட்டீங்கல்ல. அதெல்லாம் எப்படிங்க என்னால மறக்க முடியும்? இளமதி அப்படி நடந்திருக்க கூடாதுதான், பேசிருக்க கூடாதுதான். அவதான் ஏதோ புரியாம பேசுறானா, நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. என்னங்க பேசுறீங்க? அத்தனை பேர் முன்னாடி தாலி கட்டின புருஷனு கூட பார்க்காம உங்க தங்கச்சி அண்ணனை அவமானப்படுத்துவாங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? சௌந்தர்யா, நான் பொறுமையா இருந்திருக்கலாம்னு சொன்னதுக்கான அர்த்தமே வேற. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீயும் இளமதியும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்ததுனாலதான் அம்மா கோவப்பட்டு இளமதியை அடிச்சிட்டாங்க. இது நாள் வரைக்கும் என் அம்மா எங்க மேல கோவப்பட்டு கை ஓங்கினதே இல்ல. அம்மா அடிச்சதுனால அவளால நிச்சயமா தாங்கிக்கவே முடியாது. ஓ, உங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் மட்டும்தான் முக்கியம், எங்களை பத்திலாம் கவலையே இல்ல, அப்படிதானே? ஐயோ சௌந்தர்யா, ஏன் எல்லாத்தையுமே இப்படி தப்பாவே எடுத்துக்கிற? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. இதுக்குதான் நான் பயந்தேன். நான் பயந்த மாதிரியே நீங்க உங்க பணக்காரத்தனத்தை காட்டிட்டீங்க. சௌந்தர்யா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. என்ன சொன்னா சமாதானமாவா? மாப்ள, இங்க வாயா. என்ன மாமா? மாப்ள, உன்னோட உடம்பு உஷ்ணம் தனிய வெந்தய தண்ணி, இது ஒரு கப்பு நடி, உஷ்ணம் பறந்து போயிடும். யோ சகல, தண்ணி படுதியா பாத்தியா? மாப்ள, என்ன மாப்ள யோசிக்கிற? குடி. சரி, கீழே போடுறத பசு குடுன்னு சொல்லுவாங்க. என்ன மாப்ள, இன்னும் கோவம் தண்ணிலையா? இங்க பாரு, உன் மனசுல இருக்கிறத நேத்து கொட்டி தீர்த்துட்ட, அப்புறம் என்ன? மதி சொன்ன வார்த்தை பசுமரத்துல அடிச்ச ஆணி மாதிரி ஆழமா இறங்கிருச்சு என் மனசுல. இன்னும் என்னால சகஜமா இருக்க முடியல மாமா. மாப்ள, ஒரு அனுபவஸ்தானா சொல்றேன். தாய்க்கும் தாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம பிறந்து இந்த மண்ணில் விழுந்த அந்த நிமிஷத்துல இருந்து நாம தாய் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நமக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அணு அணுவா நம்ம முன்னேற்றத்துக்கு தினம் தினம் உசுர கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தாரம் அப்படி கிடையாது. என்னதான் ஒருத்தனை மனசுக்கு பிடிச்சு அவன் கையால தாலி கட்டிக்கிட்டாலும் வாழ வந்த இடத்துல ரொம்ப சீக்கிரம் அவங்களால தன்னை மாத்திக்க முடியாது மாப்ள. கொஞ்ச நாள் ஆகும். நாம தான் கொஞ்சம் விட்டு பிடிச்சு விட்டு கொடுக்கணும். இங்க பாரு, இளமதி சாதாரண விட்டு பொண்ணா இருந்தா எப்போ நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திட்டு இருப்பா. அந்த பொண்ணு வசதியானவ, நாள் படப்பட எல்லாம் சரியாயிடும் மாப்ள. இங்க பாரு, உன்னை புரிஞ்சுக்கிற நாள் கண்டிப்பா வரும் மாப்ள.
நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு விட. இன்னைக்கு நடக்க போறத நீ இன்பமா எடுத்துக்கோ. இங்க பாரு, மலையை இழுக்க மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. நாங்க 2 பேரும் இருக்கோம் மாப்ள. நீங்க என்னதான் சொன்னாலும் மாமா, அந்த சண்டி குதிரை அடங்காது. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன் மாமா. ஏய், என்ன புரிஞ்சுக்க மாட்டா? நீ புரிய வைக்க முயற்சி பண்ணு மாப்ள. மாப்ள, நேத்து வரைக்கும் நீ சாதாரண எம்ப்ளாயா இருந்த. இன்னையில இருந்து அது அது யோ சகல, அதான் வாயில வரல, விட்டு தொலையன். ஜெனரல் மேனேஜர் ஜிஎம். அதான். ஆமா மாப்ள, உன் மாமியார் கொடுத்த பதவி அப்படியே தானே இருக்கு. ஆமா. அப்போ உனக்கு தனி கல்லா இருக்கும்ல? குத்தி விட்டு போதா பாரு. இல்ல மாப்ள, அது தனி ரூம் கொடுப்பாங்கல்ல? பின்ன தனி ரூம் தான். காரு, பங்களா, வசதி வாய்ப்பு எல்லாம் வந்துரும். இனிமே அந்த கதிரோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். மாப்ள, இந்த ஷேர் ஆட்டோ ஓட்டி ஓட்டி இடுப்பு முட்டி எல்லாம் ரொம்ப பேஜாரா இருக்கு. உனக்கு தான் கை நிறைய சம்பளம் கிடைக்க போதில்ல, அப்படியே எனக்கு 2 கார் வாங்கி கொடுத்தனா நானும் உங்க அக்காவும் செட்டில் ஆயிடுவோம் மாப்ள. 2 கார் என்ன மாமா, உங்களுக்கு டிராவல்ஸே வச்சு கொடுக்குறேன். சூப்பர். நீங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் மாமா. கவலையே படாதீங்க. மாப்ள, புரியுது புரியுது. உங்களை பெரிய தொழிலதிபர் ஆக்கிடுறேன். இன்னைக்கு ஜிஎம், நாளைக்கு எம்டி. இதெல்லாம் அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு இல்ல, கிஃப்ட். அதுக்கப்புறம் மை லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச். நல்ல சூப்பரா மாப்ள, சூப்பர். என்ன அவமானப்படுத்தின அந்த மோகனை நான் பதவி ஏத்தின அடுத்த நிமிஷமே ஒரு வழி பண்ணிடுறேன். எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற மாதிரி என்னையே சுத்தி சுத்தி என் காலுக்கு கீழே கிடக்க வைப்பேன். மாப்ள, கொஞ்சம் பார்த்து சூதானமா செய். அதுவும் இளமதிக்கு தெரியாம செய். அப்புறம் கை கெட்டினது வாய் கெட்டாவும் போயிட போகுது. ராஜேஸ்வரி அம்மாவோட சொத்தை ஆள பிறந்தவன் நான். இறக்கியா? மாப்ள, நீ சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு அப்படியே என்னவோ பண்ணுதியா. ஜிஎம் பதவி இருக்கிற என் மாப்பிளைக்கு வாழ்த்துக்கள். வருங்கால ஜிஎம்க்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க என்ன பேசுறாங்கன்னு விட்டு கேக்குறியா?